எங்க எங்க வந்தீங்க? என் மகன் அடிக்க வந்தீங்களா? தேவான பாண்டிய கூப்பிடு, அவனை அடிக்க ஆள் வந்திருக்கு. என்னங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? கிளம்புங்க. என்னங்க இது? என்னங்க இதுன்னா? அதான் என் மகனே செத்துட்டானே. இப்ப ஆறு அடிக்க வந்திருக்கீங்கப்பா? ஓ, எண்ணி அடிக்க வந்திருக்கீங்களா? அடிக்க, அடிச்சு போங்க. கையெடுத்து கூப்பிடுறேன், கிளம்புங்க. இல்லடா என்னங்க இது கொடுமையா இருக்கு? சம்பந்தி இங்க போக வேண்டாம்னு சொல்லி கூட நாங்க இங்க கிளம்பி வந்திருக்கோம். நீங்க என்னடானா போக வேண்டாம்னு சொல்றாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, சொந்தம்னு கிளம்பணும். சொக்கு சம்பந்தி தான் போக வேண்டாம்னு சொன்னாரு. என்ன இருந்தாலும் சின்ன சம்பந்தியை விட்டு கொடுக்க முடியுமா? அதனாலதான் போக வேண்டாம்னு சொல்லி கூட அவரை பகைச்சிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். எது பகைச்சிட்டு வந்திருக்கீங்களா? இருங்க, அவன் யாருங்க போக வேண்டாம் சொல்றதுக்கு? நீங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க, வாங்க. மகா, ஐயோ ஐயோ, உண்மையை சொல்றேன். சம்பவத்தை கேட்டதுல இருந்து தூக்கமே வரல, சோறு தண்ணி கூட இறங்கல. என் தம்பி மனசே விட்டுட்டான். இப்படி தவிக்கி விட்டுட்டு போயிட்டானே. என்ன பண்றதுங்க? எல்லாம் நேரங்க, நேரம். அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு விசேஷத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன கைகளை பாய்ப்போச்சு. உறவுக்கார பையன் தானேன்ற உரிமையில இவனும் பாண்டி அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பாண்டி அடிச்சிட்டமே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே நெஞ்சே அடைச்சு போச்சுங்க. விடுங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உறவுன்னு வந்திருக்கீங்கல்ல, அந்த உறவு உரிமையில தானே இப்படி பேசிருக்கீங்க, கண்டிச்சிருக்கீங்க. யாரும் என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம். அதெல்லாம் இல்லங்க. பாண்டி நான் பார்க்க ரோட்ல நடக்கும் போது நெஞ்சு நிமித்திட்டு நடப்பான். வீரமான பையன், யாரையும் என்ன ஏதுன்னு கேட்பான், எதுக்குமே அஞ்ச மாட்டான். என் தம்பி எவ்வளவு பெரிய ஆளு, அவனையே அடிக்க கைவோங்கள, சுத்த வீரங்க. எவ்வளவு தைரியமான பையன். இப்படி ஒரு கோலத்தனமான முடிவு. பொண்டாட்டி அப்பா அம்மான்னு அவனுக்கு எதுவுமே நினைவில்லாம போயிடுச்சே. இப்ப தவிக்கிறது யாரு? நம்ம தானே. இல்லைங்க, இல்ல, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என் மகன் கோடை இல்லைங்க, அவன் மானஸ்தான், ரோசக்காரன். இல்லையா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கலாம். அவன் தற்கொலை கொன்னுட்டாங்க, அவனை கொன்னுட்டானுங்க. ஆமாங்க, என் மகனை கொண்டு அந்த சொக்கு வந்து கோபி பயிலும் தான். அவன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, அவன் கொன்னுட்டானுங்க. உறவுக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். நீங்க இப்படி கதறிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுதல் சொல்ல கூட அவங்க இங்க வராம அவங்க பாட்டுக்காங்க. இல்லைங்க, அவங்கள உறவுன்னு சொல்லாதீங்க. என் மகனை கொண்ட பாவிங்க,
தம் மகனை தன்னோட சேர்க்கணுங்கிறதுக்காக என் மகனை கொண்ட பாதிக்க அவங்க அவங்க வழங்க மாட்டாங்க. அந்த குடும்பமே வழங்காது. உங்க தவிப்பு எங்களுக்கு புரியுது. ஆனா இத்தனை நாளா அண்ணன் தம்பின்னு பழகிட்டு இப்போ இல்லைங்க, இத்தனை நாளா அண்ணன் அவன் காலில் விழுந்ததுக்காக என் மகனே கொண்டுட்டாருங்களே. நீங்களும் சுதாரிப்பாருங்க. அவா சுதாரிப்பாரு உங்களை கொண்டுடுவானுங்க. ஐயோ, அப்பனும் மகனும் சேர்ந்து என்ன காரியம் செய்வானுங்க, கொண்டுடுவானுங்க. இவ்வளவு விஷமத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சாதாரணமா தானே இருக்காங்க. இருப்பாங்க இருப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பாங்க பாருங்க. பாருங்க, நீங்க வேணா பாருங்க. அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நடக்க போகுது பாருங்க. உங்க துக்கம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு தான் ஆறுதல் சொல்ல வழியும் இல்ல, வார்த்தையும் இல்ல. ஆமாங்க, மனசே சரியில்லைங்க. பாண்டி மட்டும் இப்ப இருந்திருந்தான்னா நாங்க வரும்போது வாங்கன்னேன்னு ஆசையா கூப்பிட்டுருப்பான். என்ன பண்றது? என்ன சாந்தி, ம். மயில் இந்த பறக்குது? நல்ல வேலைங்க, நான் உள்ள நடுங்கிட்டே தான் வந்தேன். எதுக்கு? ஆமாங்க, இவன் பாட்டுக்கு அந்த ரவுடி பையில செவல சேர்த்து அடிச்சிட்டான். அவன் சாவுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் கிழிச்சு கூப்பிட்டு போறாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஐயோ, அதுக்காக தான் நான் இங்க ஓடி வந்தேன். இங்க என்னடானா கதையே மாறி போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சொக்கலிங்கம் கோபின்ட்டாங்க. சந்தோஷங்க, அடிச்சுட்டு சாவட்டும். புள்ளையாங்க வளர்த்து வச்சிருந்தாங்க. சுத்த காட்டு முறையாண்டிய வளர்த்து ஊர்ல அடி தடின்னு அலைய விட்டு இப்ப செத்துட்டானேன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்? அப்புறம் நீ எதுக்கு அழுத? எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும். ஏன் செத்த வீட்டுல வந்து நீங்க தான் கொஞ்சம் சிரிச்சு பாருங்களேன். ஐயோ, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சரிக்கா, கோபி மச்சான் எதுக்கு அவங்க இந்த நேரத்துல போய் என்னென்னமோ சொல்லி? ஆமா, கோபி மச்சான் வெத்தலை சுருட்டி வாயில வச்சான்னு. வாடா பேசாம. இத்தனை நாளும் அண்ணன் அண்ணன் உருகுனவரு அந்த ஆள கொலகாரன்னு சொல்றாரு. இவனுக்கு கோபி மச்சானா? சரிக்கா, நீ மாமாவை கூட்டிட்டு கிளம்பு, நான் போய் மாமனாரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் வரும்போது சொன்னாரோ உனக்கு மட்டும் பொரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கி வைக்கிறேன்னு? அது இல்லக்கா, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாரு. எதுக்குடா? பாண்டி செத்ததே நீ அடிச்சதுனாலதான் உனக்கு தனியா கூப்பிட்டு மிரட்டுறதுக்கா? ஐயோ மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அக்கா, ஏதோ முக்கியமா பேசணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருக்கா. சிட்டாவா? ஆமா ஆமா, உடனே போகணும்டா. ஏன்னா கூப்பிட்டு போலனா உன் கழுத்துக்கு கத்தி வந்துரும் பாரு. காரைக்குடி ஜமீன் கூப்பிட்டு போகாம இருக்க முடியுமா? போயே ஆகணும். நீ முன்னாடி ஓடு, நாங்க அப்படியே உன் பின்னாடியே ஓடி வரோம். ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்ட். டேய், எங்களுக்கு தெரியாது எருமை எதுக்கு அம்மனமா ஏத்தாப்புல போகுதுன்னு. டேய், ஸ்ட்ரிக்டா கூப்பிட்டாதான்டா போக கூடாது. போ, நீ போய் உன் வேலையை பாரு. அங்க காஸ்தர மகாராணி நம்மளுக்காக காத்துட்டு இருப்பா. இந்த பிச்சைக்கார கழுதைங்களை நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பு கிளம்பு. இல்லக்கா, அது வந்து டேய், ஆளு வச்சுக்கோ. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்னோட வச்சுக்க. ஏய் மாப்பிள, நீ கிளம்பு. போடா. ம், என்னங்க, இப்ப நீங்க கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. அதுதான் உண்மை. வாங்க. எங்க? தொக்கு வீட்டுக்கு தான். எதுக்கு? தம்பியை வர சொல்லி இருந்தாருல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா. வாங்க போலாம். வா போலாம். கோபி, கோபி, இங்க கோபிங்கிறது நான் தான். என் பேர் சங்கர், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொடைக்கானல் நடந்த சம்பவ விஷயமா விசாரிக்கிறதுக்காக என்ன நியமிச்சிருக்காங்க. ஓ, உட்காருங்க சார். சேர் எதுவும் இல்ல, உட்காருங்க. உங்க ஃபைல முழுக்க படிச்சுட்டேன். அதான் நேர்ல பார்த்து தகவல் கேட்டு போலாமேன்னு வந்தேன். சொல்லுங்க கோபி, பஸ்ல உங்களை மிரட்டி 2 நம்பர்ல இருந்து போன் வந்ததா? ஆமாங்க சார். ஒரு நம்பர்ல இருந்து உங்களை கிண்டலா மிரட்டலா பேசியிருக்காங்க. இன்னொரு நம்பர்ல இருந்து உங்க புடவை கலரை சொல்லி மிரட்டலா பேசியிருக்காங்க. சரிதானே? அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் ராங்கான இடத்துல வாங்கப்பட்டிருக்கு. இன்னொரு நம்பர் கந்தவேலுங்கிற பேர்ல இருக்கு. அவன் காசுக்காக கொலை பண்றது, ஆள் கடத்தல் பண்றவன். போன வாரம் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். ஏ மேடம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க 2 பேரோட பழகி இருக்கீங்க. உங்களுக்கு துளி கூடவா சந்தேகம் வரல? அவங்க தொழில் விஷயமா பேசினதால எனக்கு சந்தேகம் வரல. கோபி, இதுல எனக்கு 2 விஷயம் தான் தெரியுது. ஒண்ணு, கொலையாளி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவனா இருக்கணும், இல்ல உங்களால பாதிக்கப்பட்ட பகையாளியா இருக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் ஹனிமூன் போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 2வது, கொடைக்கானல் தான் போறீங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. உங்க குழப்பமும் உங்க மன உளைச்சலும் இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை தருதுன்னா வேற யாரா இருக்கும்? ஒண்ணு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டத பொறுக்க முடியாத ஆளா தான் இருக்கும், இல்ல உங்களால பாதிக்கப்பட்டவனா தான் இருக்க முடியும். கோபி, சொல்லுங்க,
உங்களுக்கு இந்த ஊர்ல பகையாளி யாராவது இருக்காங்களா? இருக்கான் சார். அவன் பேர் கோகுல். மலர் என்ன பேச சார் ஏன் சார் தடுக்கிறீங்க? அவங்கள சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க மேடம். சார், அந்த காட்டேஜ்ல கோகுல் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் எங்களை பார்த்தான். அவனை என் கல்யாணத்துல பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா அவன் என்கிட்ட வந்து நீங்க கோகுல் மனைவியான்னு கேட்டான். கல்யாணத்துக்கு வந்தது அவன் சொன்னான். ஒருவேளை அவனை கூட இருக்கலாம் சார். மலர் பாக்குறவங்கள சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம் நல்லா இருக்காது. இல்லங்க, பாக்குறவங்களெல்லாம் நம்பிதான் இப்படி நம்ம மோசம் போயிருக்கோம். என்னால இன்னும் அதை நினைச்சு பார்க்க முடியல. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா? ஓகே மேடம், உங்க தகவலுக்கு நன்றி. சார், மேற்கொண்டு இந்த கேஸ்ல ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வரேன் சார். வரேன் மேடம். உண்மையை சொல்லிதான் ஆகணும் கோபி. அப்பதான் நம்ம ரோகிணி வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இப்பவும் உறுதியா சொல்றேன், இது கோகுலோட வேலையா தான் இருக்கும். நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா உங்க அப்பா இதை எப்படி எடுத்துக்கோறோம்னு தான் யோசிக்கிறேன். வணக்கம். வணக்கம் சம்மந்தி. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல. காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க சம்பந்தி. சொல்லி விட்டு தான் நானே வந்திருப்பேனே, உங்களுக்கே இந்த சிரமம். என்ன செய்ய, அவசியம் வந்துருச்சே. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? புஷ்பா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிச்சு. சம்மந்தி, எனக்கு எனக்கு கையை பிடிக்கிறதா இல்ல உங்க காலில் விழுறதான்னு தெரியல சம்மந்தி. சம்பந்தி என்ன சம்பந்தி? என் நிலைமை, எங்க நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. புஷ்பா எல்லாத்தையும் விவரமா சொல்லிச்சு. அவன் தான் உங்களை கண்டபடி பேசினானா, வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னானா? என்ன சம்பந்தி, இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் கையை காலை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு பெரிய வார்த்தையை விட்டுட்டீங்க. விடுங்க சம்பந்தி. என் பொண்டாட்டி உங்களை பேசின வார்த்தையை விடவா சம்பந்தி பேசிட்டாரு? இல்ல, அவன் காம விஷயத்துல வாழ வெட்டி அது இதுன்னு பேசிருக்கானே, அது உண்மையே சொல்ற சம்பந்தி. அண்ணன் தம்பி உறவுனா என்னன்னு நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அதையும் தாண்டி எது எப்படி நடந்தாலும், எது கையை விட்டு போனாலும் நிதானமா தான் இருக்கணும்ன்றதையும் உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கும் மேல தம்பி தன்னை துரோகின்னு சொன்னாலும் அவர் புள்ள நல்லா இருக்கணும்னு நீங்க என்கிட்ட வந்து தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே. இல்ல சம்பந்தி, அவன் சின்ன பிள்ளைல இருந்து ஆத்திரத்துல ஏதாவது பேசிடுவான். என்ன பண்றது? இப்ப நீங்க அவர் கூட இல்ல, வழி காட்டவும் ஆள் இல்ல. நல்லது கெட்டது எதை சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிற சூழ்நிலையிலும் அவர் இல்லையே. சம்பந்தி, உங்க தம்பி வாழ்க்கைக்காக உங்க தம்பி கிட்டே போய் பேசினா அது அவருக்கே பிடிக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, பாண்டிக்கு காரிய மண்டத்தை பத்தி பேசி வந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு கூட மாட்டேன்னு கோபமா பேசினாரு. சரி நம்மளாவது கொஞ்சம் பேசலாம்னு சம்பந்தி மேலேயும் கோபி மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சேன். கொதிச்சுட்டாரு. அம்மாடி, அவர் முகத்தை பார்க்கணும். அந்த நேரத்துல நான் அவரை தப்பா சொல்லல, புள்ளை இழந்த சோகம் அவர் அப்படி பேச வைக்குது. என்ன பண்றது? அவரு உங்களுக்கு தம்பி, ஆனா எனக்கு அவர் பாட்டுக்கு காம வாழ வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அது இதுன்னு வண்டியை கிளப்பிட்டாரு. உங்க கூட சம்பந்தம் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நெல்லியா இருந்தா 7.5 8 இருக்கும். இல்ல இப்ப நான் வந்தது காமு விஷயமா? காமு என் மருமக எங்க வீட்டுல தான் இருக்கணும். உங்க அண்ணன் தம்பி சண்டையை நீங்களே வச்சுக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லி காமு அப்பவே கூட்டு வந்திருக்க முடியும். எங்க நாம ஒண்ணு பேசினாதான் அவரு ஒண்ணு பிடிச்சுக்கிறாரு. அதான் வந்துட்டேன். ரொம்ப நன்றி சம்பந்தி. அட என்ன சம்பந்தி, வந்ததுல இருந்து இது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க. சம்பந்தம் விட்டு போயிடுமா? விடுங்க. அவர் தான் ஆத்திரத்துல பேசினாலும் சம்பந்தியமா விட்டுடுவாங்களா? காமு இங்க அனுப்பிச்சு விட மாட்டாங்க. அப்ப மகராசியா வரட்டும். சம்பந்தி, மறுபடியும் சொல்றேன், பொறுமைய உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். நிதானமா இருங்க. அவர் கோபம் எதையும் சோதிக்கும். விட்ட வார்த்தைக்கு தான் விட தெரியாம அலையறேன். வரேன் சம்பந்தி.